வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ அப்டேட் யூடியூப் சேனல். வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோ எல்லாமே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கருத்து கேட்பு கூட்டம் எப்போ நடத்தப்படும், ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்போ ஓபன் பண்ணுவாங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் அது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்தியாவில் ஒரு சில ஸ்டேட்ஸ்ல ஸ்கூல்ஸ் எல்லாம் இந்த வீக் ஓபன் பண்ண போறாங்க. அண்ட் நம்ம நியர்பைல இருக்கக்கூடிய ஸ்டேட் கேரளா அண்ட் புதுச்சேரியில ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னு இப்போ வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி நம்ம சிஎம் ஜான்வரியில ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்திட்டு அதுல பேரண்ட்ஸ் சொல்ற கருத்தின் அடிப்படையில ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்றத பத்தின முடிவுகள் எடுக்கப்படும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு. பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் எழுத போற குறிப்பா 10th அண்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணலாமான்றத பத்தி ஜான்வரி 8 வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் கிட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடத்த எல்லா ஸ்கூல்ஸுக்கும் தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆர்டரை சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் செங்கோட்டையன் சார் பிரஸ் மீடியாவுக்கு பேட்டி கொடுத்து அந்த ஆடியோவை கேளுங்க. தமிழக அரசை பொறுத்தவரையிலும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, பள்ளிக்கல்வித்துறை இரு கருத்துக்களையும் முதலமைச்சர் அறிந்ததற்கு பிறகு முதலமைச்சர் தான் அந்த முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும். அவர் எப்போது பள்ளி திறக்கிறார் என்று சொன்னவுடன் அதற்கான நடவடிக்கை தயார் நிலையை பள்ளிக்கல்வித்துறை வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வாரம் இறுதிக்குள் பெற்றோர், மாணவர்கள், கல்வியாளருடைய கருத்துக்கள் கேட்டறியப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பிட்ட வகுப்பறை தான் திறப்பதற்காக முதலமைச்சர் முடிவுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். உங்களுக்கு ஆன்லைன் வகுப்பு விடுமுறை விடப்படும். அதற்கான நடவடிக்கை அரசு விரைவில் அறிக்கையாக வெளியிடப்படும். ஸோ இந்த வீக் லாஸ்ட் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் கிட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடத்திட்டு அண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பர்சன்ஸ் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பர்சன்ஸ் கூட எல்லாம் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணலாமான்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இவங்க எல்லாரும் சொல்ற கருத்துக்களை வச்சு ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணலாமான்றத பத்தின முடிவுகளை பத்தி தமிழ்நாடு சிஎம் எடப்பாடி பழனிசாமி சார் கூடயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அண்ட் ஃபைனல் டிசிஷன் என்னன்றத சிஎம் தான் அறிவிப்பாருன்னு நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் செங்கோட்டையன் சார் சொல்றாரு. அதாவது எல்லாரோட கருத்துக்களையும் வச்சு சிஎம் எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவுன்னு சொல்றாரு. அண்ட் சிஎம் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கான நடவடிக்கைகளும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சைடு தயார் நிலையில இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு வந்திருக்க அப்டேட்டை வச்சு பார்க்க போனா நெக்ஸ்ட் வீக்குள்ள ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்றத பத்தின டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காக ஆன்லைன் கிளாஸஸ்லாம் லீவ் விடுறத பத்தி விரைவில் அறிக்கை வெளியிடப்படும்னு நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் செங்கோட்டையன் சார் சொல்லியிருக்கிறாரு. பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு கண்டிப்பா லீவ் விடுவாங்க தான். அது எத்தனை நாள்ன்றத பத்தின அறிக்கை விரைவில் வெளியிடப்படும்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்த வாரம் பொங்கல். ஸோ இந்த வாரத்துக்குள்ள அப்படி இல்லட்னா மேபி இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள கூட சர்க்குலர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்கூல் ரீஓபனிங் பத்தி, பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் பத்தி அஃபிஷியல் அப்டேட் வந்து அதை பத்தி தெளிவா ஒரு வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஸ்கூல் ரீஓபனிங் பத்தி, பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் பத்தி ரீசெண்ட் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.